வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிலபஸில் ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் பார்ப்போம்ப்பா. அதில் இருக்க சாப்டர் என்னென்னா, நாலடியா, பாரத தேசம், பறவைகள், அது பறவைகள் பலவிதம், பாம்புகள். இந்த சாப்டர் இருக்குப்பா, பார்ப்போம். இந்த இந்த லெசனில் ஃபஸ்ட்டு செய்யுள் நாலடியா யாருன்னா சமண முனிவர். இவங்க நிறைய இது வேறு எழுதின தொகுப்பு தான் சமண முனிவர். இதில் பாட்டு பாருங்கப்பா. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது நாய்க்கால் நாயின் கால்கள் நெருங்கி இருக்குமா, அதுபோல் சில நம்மோட நெருங்கி இருந்தாலும் ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாருங்க. அது அவங்களுடைய நட்புனால நமக்கு என்ன எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய்க்கால் அதே போல் இன்னொரு உதாரணமும் சொல்கிறாங்க. வாய்க்கால் தொலைவில் நீரை கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். இந்த வாய்க்காலை போலவும் உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இது டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க நெருங்கி இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க தள்ளி இருந்தாலும் உதவி செய்வாங்க. அவங்களுடைய நட்பை எப்படி இருந்தால் என்ன செஞ்சாலும் அவங்க நட்பை தேடி இது பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சொல்லும் பொருளும் பாருங்க. நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர் பிரித்தெழுதுனா பார்த்துக்கோங்கப்பா. அணியர்னா நெருங்கி இருப்பவர்ங்கிற மீனிங்கு. எண்ணாம் என்ன பயன், சேய்மை துளைவு இந்த சேய்மை இங்கே தொலைவில் வரும். செய்னா வயல், அணையார் போன்றோர் பார்த்துங்கப்பா. நூல் குறிப்பு என்னென்னா 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியா. நாலடியா எந்த நூல்கள் கீழே வரும்னு சொல்லி கேட்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்களுள் கீழே வரும். இன்னும் 400 பாடல்களை கொண்டுள்ளது. இது நாலடியார் 400ன்னு வச்சுக்கோங்கப்பா. குழுவாடு மாதிரி வச்சுக்கோங்க. நாலடினா 400 இது அப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அடிக்கு 100 இது கூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு குழு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்பாங்க. நாலடியார் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. இது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 என்னும் இது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 என்ன சிறப்பு பெயர். இது சிறப்பு பெயர் இதற்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இது இந்த நாலடி 400. அப்போ பாடல் இந்த பாடல்கள் 400ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு, அதைத்தான் சொல்கிறாங்க. சமண முனிவர் பல பேர் பாடிய தொகுப்பு தான் இது. ஒருத்தர் 2 பேர் பாடியிருக்க மாட்டாங்க, நிறையா பேர் இதில் பாடியிருப்பாங்க. அதுதான் சமண முனிவர் பாடிய பாடல்களும் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்களை விளக்கம் சொல்கிறாங்க. சங்ககால நூல்கள் என்ன பண்ணுறது, எதுனா 8 தொகையும் 10 பாட்டு தான் சங்ககால நூல்கள்னு சொல்கிறாங்க. 10 பாட்டு 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள். இவை மேற்கணக்கு நூல்கள் என்று மேற்கணக்கு நூல்கள் பார்த்துக்கோங்கப்பா. இது 8 தொகை 10 பாட்டும் எவற்றின் கீழே வரும்னு கேட்பாங்க. மேற்கணக்கு நூல் இது. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான். அதாவது 8 தொகை 10 பாட்டு. அந்த இதுக்கு கீழே நூல் இயற்றிருப்பாங்கல்ல, அது ஃபுல்லாமே 11 கீழ்கணக்கு நூல் கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தொகுப்பில் 18 நூல்கள் உள்ளன. 11 என்றால் 18 என்பது பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலான அறநூல்கள் தான் சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலான எந்த நூல்கள்னு கேட்பாங்க, அறநூல்கள். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை லைன் பையாக கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் லெசன் என்னென்னா பாரத தேசம். பாரத தேசம் யாருன்னா பாரதியார் எழுதியிருப்பார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும் உண்மைகள் செய்வோம், பல வன்மைகள் செய்வோம்,
குடைகள் செய்வோம், உளுப்படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞானம் நடுங்கவரும் கப்பல் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மக சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும், நேர்மையர் மேலவர் கீழர் கீழவர் வந்து மற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேர்மையானவர் வந்து மேலவரா, மற்றவங்க வந்து கீழவருங்கிறத தான் பாரதியார் வந்து கூறியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இந்த லைன் வந்து யார் வந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இவருடைய பாட்டில் வந்து அடிக்கொருக்கா வந்து இந்த ஓம், வளர்ப்போம், செய்வோம், என்போம், இந்த மாதிரி வந்து ஓம், அந்த ஓம் அந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அது வந்து குழுவேடாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து பாரதியார் வந்து எழுதியிருப்பார். எல்லா பாட்டுக்கும் அப்படியே போட்டுறாதீங்க. இதை ஒரு 2-3 ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்கப்பா. அதை பண்ணிவிட்டு அந்த குழுவேடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொல்லும் பொருளும் பார்ப்போம். தலை சாயுதல், ஓய்ந்து படுத்தல், வன்மை, கொடை, உளுப்படை, வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணி, சாக்கு, நடை, சாலையில் செல்லும் வண்டிகள், இது பறக்கும் வானூர்தி முதலியன ஞானம் உலகம் உவந்து செய்வோம், விரும்பி செய்வோம், தமிழ் மகள்னா ஔவையார், மேலோர், கீழோர், மற்றோர், பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். இதில் வந்து இந்த பாட்டு லைனை கொடுத்துட்டு இந்த மற்றோருங்கிறது வந்து எதை குறிக்கிறதுன்னு கூட கேட்பாங்க. அதாவது நேர்மையானவங்க வந்து மேலவர், இது கீழவர், மற்றவங்க. அந்த மற்றவங்கிறது யாருன்னு கேட்பாங்க. பிறருக்கு உதவும் நேர்மையற்றதான் கீழவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநெறியின் நின்று ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் அந்த பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். அவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதே பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் தான் என்னென்ன கனவு பாருங்கள், எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. சாதி இரண்டிலேயே வேறு இல்லை, தமிழ் மக சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். தமிழ் மகனை இங்கே யாரை குறிக்கும் சொல்கிறாருன்னா பாரதியார் வந்து ஔவையார் சொல்கிறாங்க. நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும் வந்து மேலவர், மற்றவங்க வந்து கீழவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டை வாசித்தாலே மீனிங் புரிஞ்சிருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளி பனிமலையின் மீது உலா வருவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி வந்து நம் பாடத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாரத தேசம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான். அந்த பாடலில் ஒரு பகுதி தான் இந்த பாட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் வந்து என்னென்னா 11/12/1882 முதல் 11/9/1921 வரை இது கொடுத்துருக்காங்கப்பா இவர் வாழ்ந்த காலம். நெக்ஸ்ட்டு வந்து பறவைகள் பலவிதம்ப்பா. இப்போ வந்து பறவைகள் பலவித லெசனில் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து தீபாவளினா வந்து இப்போ இது வருஷம் வந்து நம்ம பட்டாசுன்னு வெடிக்கிறோம். ஆனால் இந்த பறவைகளுக்காக ஒரு ஊரே வந்து பட்டாசு வெடிக்காமல் வந்து கொண்டாடுறாங்க. அதே போல் எந்த விழாக்கள் கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கொட்டு கூட அவ்வளோவா வைக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான கூத்தங்குளத்தில் தான் அந்த பறவைகளுக்காக வெடிக்காமல் அந்த ஊர் மக்கள் வந்து இருக்காங்களாம். இதுபோல் நம்மளும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்துக்குங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம பிள்ளைய வந்து விடாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் தான் பறவைகள் புகலிடம். அதாவது உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கிற இடம் தான் என்னது
அந்த பறவைகள் புகலிடம். அதே போல் இதில் பாருங்கள், பூநாரை வந்து நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை கொண்டது எதுனா பூநாரை. அதாவது நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை இனம் எதுன்னு கேட்பாங்கப்பா, பூநாரை. இதெல்லாம் ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோப்பா. நெக்ஸ்ட்டு வந்து வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம். விடாமல் மழை பெய்தும் மழைக்காலம் என்கிறோம். மார்கழி மாதம் பனி பெய்யும், அதே பனிக்காலம் என்கிறோம். வெயிலும் மழையும் அது பனியும் மாறி மாறி வருவதை பருவநிலை மாற்றம் என்கிறோம். வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வருவதை வந்து பருவநிலை மாற்றம். இப்போ வந்து முந்தி மாதிரி வந்து அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த மழை பெய்யுதா குளிருதா இல்லை. தீபாவளினா தீபாவளிக்கு முன்னாடியே வந்து மழை பெய்யுறது, இல்லைன்னா தீபாவளி கழிச்சு இப்படி பருவம் தவறி வந்து பெய்கிறதான் பருவநிலை மாற்றம்ங்கிறாங்க. சில இடங்களில் வந்து வெயில் கூடுதலாக இருக்கும், அப்போது அந்த இடத்தை விட்டு பறந்து செல்லும். அதாவது இப்போ வந்து மனிதர்கள் மேலே பறவைகளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி இடம் பெயர்ந்துக்கிட்டு இருக்கு. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுது, அந்த பறவை வந்து அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து பறந்து செல்லுது. அதைத்தான் வந்து வலசை போதல் என்கிறாங்க. பருவகால மாற்றத்தை நமக்கு உணர்த்துறது எதுனா பறவைகள் தான் நமக்கு பருவகால மாற்றத்தை வந்து உணர்த்துறதுங்கிறாங்க. அந்த காலத்தில் பறவைகள் இடம் மாறுவதை வைத்து இன்றைக்கு மழை வரும் போலிருக்கே என்று நம் முன்னோர்கள் கூறுவாங்களாம். இது பறவைகள் வந்து மாறுவதை கூட இந்த கணிச்சிருப்பாங்க. முந்தி காலத்தில் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து சும்மா அப்படி வெளியில் நின்று வானத்தை பார்ப்பாங்க. வானத்தை பார்த்தோன்னா இன்றைக்கி மழை வரும் மழை வராதுங்கிறத ஒரு ஆனால் கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த பறவைகள் வந்து அது போகிறதையும் இன்றைக்கு மழை வரும் போலிருக்கு அந்த அந்த இதில் வந்து அவங்களுக்கு தெரியும் போல் எப்படின்ட்டு அதை வந்து இது நம் முன்னோர்கள் வந்து கூறுறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. பறவைகள் வந்து ஒரு நாட்டின் பழங்களை தின்று விட்டு இன்னொரு இடத்துல வந்து எச்சமிடுது. அது வந்து என்னென்னா மண்ணில் வந்து அந்த விதை முளைச்சு மரமாகிறது. இப்படி தான் உலகம் முழுவதும் மரம் செடி கொடிகள் வந்து பரப்பும் வேலையை வந்து செய்கிறது தான் பறவை. ஆனால் நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மரங்களை வெட்டுறோம், இது பண்ணுறோம். அது 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 வந்து உருவாக்குது, நம்ம அழிக்கிறோம். அதுதான் வந்து மீனிங் எதுனா. நெக்ஸ்ட்டு வந்து வயல்வெளிகளையும் பயிர்களை தாக்கும் பூச்சிகளையும் வண்டுகளையும் பறவைகள் வந்து திண்டு விடுகிறது. அதன் மூலம் பறவைகள் உழவர்களுக்கு உதவுகிறது. அதாவது மண்புழு மட்டும் வந்து உழவர்களுக்கு வந்து இது பண்ணல, பறவைகளும் வந்து உழவர்களுக்கு வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம் நாட்டில் வந்து மட்டும் ஏறத்தாழ 200-400 பறவைகள் வந்து வாழ்கின்றன சொல்லியிருக்காங்க. எத்தனைனா 200-400 பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் பார்த்துக்குங்க, சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள் வந்து கேட்பாங்கப்பா. அது என்னன்னா மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. நெக்ஸ்ட்டு வந்து நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள் வந்து பேரை பார்த்தாலே வந்து மேக்சிமம் வந்து இது நீரில் வாழ நம்ம கணிச்சிடலாம்ப்பா. கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து. இது வந்து என்னென்னா நீர்நிலைகளில் வாழும் பறவைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மலைகளில் வாழும் பறவைகள் வந்து என்னென்னா இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்னக்குருவான், கொண்டை உளவாரன், ராசலி பறந்து, பூமன் ஆந்தை. இதெல்லாம் வந்து மலைகளில் வாழும் பறவைகள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 2-3 ட்ரிப் வந்து ரீட் பண்ணுங்கப்பா. அதுவே உங்களுக்கு வந்து மீனிங் புரிஞ்சிடும். நம்ம ஏதாவது 1-2 வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டா மித்தது ஃபுல்லாக பறவை வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து மித்தது இந்த ஏதாவது ஒரு இதில் வந்து வச்சுக்கலாம், நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கலாம். ஏதாவது இந்த மேலே இருக்கிறது அந்த 2 கூட படிச்சுக்கோங்க. இந்த நீர்நிலை பறவையும் இது சமவெளி மரங்களில் வாழும் பறவையும் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 2ம் கம்மியாக இருக்குது. அது 2ஐயும் கூட படிச்சுக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி வெளியில் வர்றது வந்து மலைகளில் வாழ்கிற இந்த பறவைகள் சொல்லிட்டு நம்ம வந்து கணிச்சிடலாம். அதை வச்சு கூட நம்ம வந்து ஆன்சர் இது கெஸ்ட்டில் வந்து ஆன்சர் போடலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் வந்து எத்தனைன்னு கேட்பாங்கப்பா. மொத்தம் வந்து 13 இருக்குப்பா. அது என்னென்னு பார்ப்போம். வேடந்தாங்கல். ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளின் புகலிடம் வந்து எத்தனைன்னு கேட்பாங்க. 13. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல், கருங்கிரி காஞ்சிபுரம் மாவட்டம், கஞ்சிரக்குளம், சித்திரங்குடி, மேல்செல்வனூர், ராமநாதபுரம். இந்த மேல்செல்வனூர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம், உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம், வடுவூர் தஞ்சாவூர். இந்த வடுவூர் தஞ்சாவூர் வந்து இந்த ஊர் இது பொருந்தது பார்த்தீங்களா, அந்த குழுவோட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரைவெட்டி பெரம்பலூர். கரையை வெட்டுனா பெரம்பாலே அடிப்பண்டா, அந்த குழுவோட வச்சுக்கோங்க. கரை வெட்டி பெரம்பலூர். கரையை வெட்டினா பெரம்பால அடிப்பேன் உனைய. நெக்ஸ்ட்டு வந்து வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம், வெள்ளோடு ஈரோடு. அந்த வெள்ளோடு ஈரோடு வந்து கொஞ்சம் ரைமிங்காக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி படிச்சுக்கோங்கப்பா. கூத்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம். நெக்ஸ்ட்டு வந்து பறவைகள் வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 வகையாக வந்து பிரிக்கலாம். தேனை குடித்து வாழும் பறவைகள், அப்புறம் பழத்தை உண்டு வாழும் பறவைகள், பூச்சியை தின்று வாழும் பறவைகள், வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடலை உண்டு வாழும் பறவைகள். இந்த மாதிரி 5 வகையாக வந்து பறவைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இந்த பறவைகள் வந்து புகலிடத்துக்கு வந்து போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்கப்பா இதெல்லாம் நம்மளை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். இந்த புக் பேக்கு உள்ளக்க இருக்கிற ஆன்லைன் இது கொஸ்டின் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து துணைப்பாடம் பாம்புகள். இதில் வந்து என்னென்னா ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து உரையாடல் வடிவமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்குருவோம். என்னென்னா இது அதாவது அந்த சின்ன பிள்ளை கேட்குது, முட்டை இது அண்ணன் சொல்கிறான், பாம்பு வந்து பெரும்பாலும் வந்து முட்டையிட்டு இது குஞ்சு பொறிப்பன, சில பாம்பு மட்டும் குட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சிக்கு வந்து எடுத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து உரையாடல் தான்ப்பா இருக்கும். இது வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காது. இதை பார்ப்போம். இந்த பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிடுச்சுன்னா 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிடுச்சு அப்படிங்கிறாங்க. கேட்பாங்க, இந்த பாம்பினம் வந்து உலகில் எத்தனை கோடிக்கு முன்பாக தோன்றியது அப்படின்னு கேட்பாங்கப்பா. 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. இந்தியாவில் உள்ள ராஜநாகம்தான் உலகிலேயே அது நச்சுமிக்க மிக நீளமான பாம்பு. 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு வந்து இது பேர் வந்து ராஜநாகம். மற்ற பாம்புகளையும் கூட உணவாக்கி கொள்ளுன்னு சொல்கிறாங்க. இது உலகிலே வந்து நச்சுத்தன்மை அதிகம் உள்ள பாம்புனா எதுனா ராஜநாகம் தான். கூடு கட்டி வாழுங்கிறாங்க. 15 அடி நீளமுடையதுங்கிறாங்கப்பா. அதே போல் இது மித்த பாம்புகளையும் வந்து உணவாக்கி கொள்ளுன்னு சொல்கிறாங்க. இது பாம்புகளையும் பற்கள் வந்து ஏன் உள்நோக்கி வளர்ந்துருக்குன்னா இரையை வந்து இது பிடிச்சா தப்பிச்சு விடாமல் இருக்கிறது தான். அந்த இப்படி இந்த கொக்கி மாதிரி இருக்கும். பாம்புகள் இரையை வந்து மென்று இந்த தின்பதில் அப்படியே விளங்குகின்றன, அதுதான் சொல்லியிருக்காங்க. உலகில் வந்து மொத்தம் வந்து பாம்பு வகை எத்தனை இருக்குன்னா 2750 பாம்பு வகைகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 52 பாம்புகளுக்கு மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை இருக்குங்கிறாங்க. இந்த லைனில் வந்து 244 வகை பாம்புகள் வந்து இருக்கின்றன. அதில் 52 பாம்புகளுக்கு மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. மித்த பாம்புகள் வந்து நச்சுத்தன்மை இல்லைங்கிறாங்க. நம்ம பயத்தால் தான் வந்து அந்த விஷம் வந்து ஏறுற மாதிரி நம்ம வந்து இது பண்ணி அந்த ரொம்ப வந்து தாக்குதுங்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாம்பை கொன்றால் அது இணைப்பாம்பு பழிவாங்கும் என்று சொல்வதுண்டு. அத்து உண்மை அன்று. கொல்லப்பட்ட பாம்பில் வந்து ஒரு வாசனை பொருள் வந்து வெளிப்படுமா. அது வந்து என்ன செய்யுமா, மற்ற இது பிற பாம்புகளையும் வந்து அந்த இடத்தை நோக்கி வந்து வரவழைக்குது. அதனால தான் இந்த பாம்பு வந்து திரும்ப இந்த பாம்பு வந்து ஒரு பாம்பு இறந்துனதும் இன்னொரு பாம்பு வருது. இதனால அந்த பாம்பு பழிவாங்குங்கிறது சொல்கிறதுனா
பொய், கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாம்பு வந்து எதுக்கு அடிக்கடி வந்து வெளியே இது நாக்கை வந்து வெளியே நீட்டுதுன்னா சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே இது கொள்ளத்தான் அவ்வாறு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. சுற்றுப்புறத்தின் வாசனையை வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பாம்பு வந்து அடிக்கடி நாக்கை வந்து வெளியேற்றுது. நல்ல பாம்பின் நச்சு இது கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. ஒரு பாம்போட வந்து விஷம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு வலி நீக்கி மருந்தாக வந்து பயன்படுகிறது அது சொல்கிறாங்க. அது எந்த பாம்பையும் வந்து அது நச்சுன்னு அந்த பேர் கேட்பாங்க. இது கோப்ராக்சின். எந்த பாம்புன்னு கேட்பாங்க, நல்ல பாம்பு. தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் என்னன்னு பார்த்துங்க 1972 இயர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து சும்மா டிரான்ஸ்லேட் மட்டும்தான் இருக்கும். பாம்புக்கு வந்து காது அவ்வளோவா வளர்ச்சி அடையவில்லை, ஆனால் தரையில் ஏற்பட அதிர்வை வச்சு தான் அது வந்து உணருதுங்கிறாங்க. பாம்பு வந்து உழவர்களின் நண்பன் சொல்கிறாங்க. இது நண்பனுங்கிறாங்க. அது ஏன்னா எலியை பிடிச்சி சாப்பிடுதில்ல. இப்போ வந்து வயலில் வந்து எலி போச்சுன்னா அந்த வந்து அந்த புல், இந்த நெல் இதெல்லாம் வந்து வேரோடு வந்து எடுத்து கீழே போட்டுரும். அந்த குழியை தோண்டி அது வந்து பயிர்களை வந்து நாசமாக்கும். அதனால பாம்பு வந்து அதனால தான் பாம்பு வந்து உழவர்களின் நண்பன் சொல்கிறாங்க. ஏன்னா எலியை பிடிச்சி சாப்பிட்றனால. இந்த வயனும் பெரிய பறவைகளே. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வேறு பாயிண்ட்ஸ் அவ்வளோவா இல்லைப்பா. இதில் என்னென்னா அந்த தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க, உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்து வந்து தமிழ் உள்ள முதல் எழுத்து வந்து 30, உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய்யெழுத்து 18. அதை ரெண்டையும் சேர்த்து தான் வந்து 30 எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து எதுன்னு கேட்குறாங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை வந்து உருவாக்கின்றன. ஆனால் அனைத்தையும் வந்து பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. இப்போ வந்து எந்தெந்த எழுத்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம்னா கி, சி, பி, டி, தி, மீ போன்ற உயிர்மெய் எழுத்துக்களை வந்து அன்றாட பேச்சிலையும் எழுத்துலையும் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில எழுத்து வந்து பயன்பட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இது ஞ, ஞ, ஞௌ, ஞௌ, நௌ இந்த எழுத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டும். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் பார்த்துக்குங்க 30 எழுத்துக்கள். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து குறில் எழுத்து, நெடில் எழுத்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது குறில் எழுத்து 5, ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்து 7, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த நினைவில் வையுங்கன்னு இந்த லைன் இருக்குல்ல, இதை பாருங்களேன். இந்த 3 சுழி இன்னு இருக்கா, வன்மை என்பதன் பொருள் வந்து கொடைத்தன்மையை குறிக்கும். இந்த 2 சுழி இன்னுள்ள வன்மை என்பது கொடுமையை குறிக்கும். இது வந்து இந்த சொல்லும் பொருளுங்க கேட்பாங்கப்பா. இந்த வன்மையை கொடுத்து இதனோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. இந்த வன்மைனா கொடைத்தன்மைன்னு பார்த்துக்குங்க. இந்த வன்மைனா கொடுமைன்னு பார்த்துக்குங்க. இதில் வித்தியாசம் வந்து அதை பார்த்து படிச்சுக்கோங்கப்பா. தெளிவாக பார்த்துங்க, மாற்றி போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாக போயிடும். அதே போல் தன் எழுத்துடன் மட்டும் சேர்ந்திருக்கும் எழுத்து என்னென்னா உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டுமே சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம் இதெல்லாம் வந்து என்னென்னா தன் எழுத்தோடு வந்து சேர்ந்து வருது. அதாவது உடல்நிலை மெய்மக்கம், இது மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இக்கு, இச்சு, இத்து, இப்பு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்கூட சேரும் எழுத்துக்கள் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சார்பு வாழ்க்கை. இந்த இரு, இல்லு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்குடனும் சேர்ந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. தன் எழுத்துடனும் சேர்ந்து வராது என்ன எழுத்துன்னு கேட்பாங்க. இரு, இல்லு பார்த்துங்கப்பா. இதுவும் கூட ஒவ்வொரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடன் சேர்ந்து வரும்
எழுத்துக்களும் உள்ளன. அதாவது தன் எழுத்துக்களுடன் பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் எழுத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா குற்றம். குற்றம் பாருங்க, மேற்கு. இரு இந்த தன் எழுத்தோடு வருது குற்றம். மேற்கு வந்து பிற எழுத்தோடு சேர்ந்து வருது. அதே போல் அன்னம் தன் எழுத்தோடு சேர்ந்து வருது. அன்பு வந்து பிற எழுத்தோடு சேர்ந்து வருது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரால் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இரும்பு கொள்ளர் வந்து என்னென்ன இது செஞ்சு மறவர் குலத்துக்கு வந்து கொடுத்தாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து வீரம் சிறக்க வில்லுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்களாம். வேல், அப்புறம் வாள், ஈட்டி, கேடயம் போன்ற போர்க்கருவிகளை தங்கள் பற்றையும் நெஞ்சுரமிக்க மறவர் குல மக்களுக்கு வடித்து கொடுத்தனன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாட்டு வண்டியின் அச்சு, கடையானை முதற்கொண்டு வேளாண் கருவிகளான அரிவாள், கோடாரி, கத்தி, கடப்பாரை முதலிய பொருட்களை எல்லாம் உழவர் பெருமக்களுக்கு வந்து செய்தளித்துன்னு சொல்லியிருக்காங்க. கல்லில் மட்டும்தானா அப்படிங்கிறக்க இல்லை, கல்லில் மட்டும்தானா கலைவண்ணம் இரும்பிலும் உண்டன மனதை கவரும் கலை பொருட்களை வந்து இரும்பில் படைத்து தந்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்லை மட்டும்தானா கலைவண்ணம், இல்லை இரும்புலையும் இரும்பு கொள்ளர்கள் வந்து செஞ்சுருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழர் உலக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்ட இன்றளவும் பறைசாற்றி நிற்கிறது. பழந்தமிழ் உலக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்ட இன்றளவும் பறைசாற்றி நிற்கிறது எதுனா கூறும் நடராசர் செப்பு திருமேனி. இதை பார்த்துக்கோங்கப்பா. இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்டுருவாங்கப்பா. இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருக்குப்பா. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.